வணக்கம் தமிழ் மக்களே. இப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பவானிசாகர் டேமில் வந்து இவ்வளோ அழகான டேம் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மீனெல்லாம் சாகிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து மார்னிங் வியூ வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு போகிறபோது பார்த்தோம். இது வந்து டேமோட பின்புற வியூ பயங்கரமாக இருக்கும். செம்ம அழகான டேம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பவானிசாகர் டேம் வந்து செம்ம இதாக இருக்கும், ஃபீலாக இருக்கும். இதில் வந்து இப்போ வந்து தண்ணி குறையிறனால மீன்கள் எல்லாம் நிறையா செத்து கரையோரமாக ஒதுங்குது. ஏன் இந்த மீன் சாகுதுன்னு ஒரு 3 காரணம் இருக்குது. ஒன்று தண்ணியோட ஹீட்டு, ரெண்டாவது சகதி, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசி, இந்த பச்சை கலரில் இருக்குங்க இந்த பாசி. இது வந்து டேம் வேகமே இருக்குது. தண்ணி மறுபடியும் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் டேமில் நிறையா மீன் சாகும். இந்த குஞ்சு மீன்லாம் இப்போ வந்து ஹீட்டுனாலேயே தாங்க முடியாமையே நிறையா மீன் செத்துருச்சு. இது ஏகப்பட்ட மீன் வந்து சும்மாவே சாகுது. இதை பாருங்கள், குட்டாக கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு இதே மாதிரி கொஞ்சம் தூரம் தான் நான் வீடியோவே எடுத்தேன். இது மாதிரி கரையோரம் ஃபுல்லாக எடுத்தால் ஏகப்பட்ட மீன் வரும். எல்லா மீனும் செத்து கிடக்குது. இந்த பாசினால தான் மீன் வந்து நிறையா சாகுது. அப்புறம் ஹீட்டு பூராமே மேடானனால மீனோட செதிலில் பூரா இந்த சகதி உள்ளே போய் நிறையா மீன் சாகுது. இப்போ வந்து தண்ணி குறைஞ்ச லெவலில் இப்படி தான் இருக்குது டேம். இப்போது இதெல்லாம் வந்து மினிமம் 4 அடி 5 அடி தான் இருக்கும் இந்த லைன்லலாம். இது வந்து பவானிசாகரோட இப்போ மேல் தேக்கம் இருக்க ஏரியா இதுதான் நம்ம ஊர். அழகாக தான் இருக்கும், ஆனால் நிறையா மீன் செத்து போயிடும். மேற்கு தொடர்ச்சி மலை.